والأنفس والثمرات وبشر الصابرين. நாம் உங்களை சோதிப்போம், உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்போம். எந்தெந்த மாதிரிலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம்? ஹவுஃப், பயத்தை கொடுப்போம். வல் ஜூ, பசி, வறுமை, ஏழ்மை, இதை கொண்டு உங்களை சோதிப்போம். உங்கள் பொருளாதாரத்திலே இழப்பை ஏற்படுத்துவோம். வல் அன்ஃபுஸ், உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சுற்றி சுற்றி வந்தவர்கள், அல்லது நீங்கள் யாரை சுற்றி சுற்றி வந்தீர்களோ அவர்கள், நகமும் சதையுமாக ஒட்டி இருந்த உங்களோடு இருந்தவர்கள், அவர்களுடைய ரூஹை திடீரென்று எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு சோதனை கொடுப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, இந்த மாதிரியான ரீதியில் சோதனைகள், இழப்புகள் உங்களுக்கு வரலாம். ஃபபஷ்ஷிஸ் சாபிரீன், யார் இந்த நிலையில் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நபியே நீங்க சுபசோபனம் சொல்லுங்கள். அந்த மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது கஷ்டம், சிரமம், சோதனை என்றால், காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவங்க, அவன்கிட்ட தான் மீண்டு போகணும். எங்களுக்குன்னு உலகத்தில் என்ன இருக்குது? எங்களுக்குன்னு சொல்ற மாதிரி உலகத்தில் என்ன இருக்குது? மனிதனுக்கு எது சொந்தம்? அவன் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும், இதை தவிர வேற எதுவும் சொந்தம் கிடையாது. உண்டங்க? வேற ஏதாவது உண்டா? உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்தியதும் தவிர வேற எதுவும் மனிதனுக்கு சொந்தம் இல்லை. சொந்தம் இல்லை என்பதினால்தான் அவ்வளோ சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் போகும் பொழுது குண்டுமணி கூட நம்மோடு சேர்ந்து வருவதில்லை. இப்போ அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் சொல்லுவாங்க, என்ன சிரமம் சோதனை வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த தன்மையுள்ள மக்களுக்கு அல்லாஹ் வாழ்த்து சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞான மகான், அவர்கள் இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். ஞான மகான் மட்டுமல்ல, அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய தொழிலதிபர். எந்த அளவுக்கு அவங்களுக்கு தொழில் இருந்துச்சுன்னா, டன் கணக்கில் கப்பலில் வருமாம் அவங்களுக்கு சரக்கு. அப்படி ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய சீடர்களில் ஒருத்தர் ஓடி வர்றாரு. சபையில் இருக்காங்க ஹஜ்ரத் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ், உங்களுடைய சரக்கு வந்துட்டு இருந்த கப்பல் பெரிய லாஸ் ஆகி போச்சு, தண்ணியில் மூழ்கிடுச்சு, வந்த மொத்த சரக்கும் வீணா தண்ணியோடு தண்ணியாக கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டுட்டு ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹ் இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு இன்னா லில்லாஹ் சொன்னாங்க, அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன இந்த மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு? பெரிய சோதனை, பெரிய கஷ்டம், மொத்த முதலும் போச்சு தண்ணியோட, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஒரு சில மணித்துளிகள் தான் கடந்தது. மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார், குருவே உங்களுடைய சரக்குக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய சரக்கோடு சேர்ந்து இன்னும் சிலருடைய கப்பல்லாம் வந்துச்சு, அதில் ஏதோ ஒன்று தான் மூழ்கி போச்சு, தவிர அது தவறாக உங்களுடைய கப்பல் என்று தவறாக செய்தி வந்து விட்டது, உங்கள் சரக்கு சேஃப்டியாக வந்துட்டு இருக்குது. அதில் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். சுற்றி இருந்த சீடர்கள் கேட்டார்கள், ஃபஸ்ட்டு சொன்ன செய்தி சோகத்தை தரக்கூடிய செய்தி, பெரிய லாஸ், பெரிய லாஸ் உங்களுக்கு, அந்த நேரத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. ரெண்டாவது அந்த லாஸ்லாம் இல்லை, நிறைவாக லாபத்தோடு கப்பல் வருது, நல்ல சரக்குகளோடு வந்துட்டு இருக்குது அப்படின்னு நல்ல செய்தி கிடைச்சிது, அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. என்ன காரணம், விளக்கம் சொல்லுங்களேன்னு கேட்டு சொன்னாங்களாம். ஹஜ்ரத் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், சோதனை, கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் அந்த செய்தி எனக்கு வந்தவுடன் என் கல்பை நான் பார்த்தேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, கொடுத்தவன் அவன், அவனே எடுத்துக்கொண்டான், இதில் நமக்கு என்ன இருக்கிறது என்ற நிலைப்பாடோடு என்னுடைய உள்ளம் இருந்தது. அப்படிப்பட்ட உள்ளத்தை தந்த அல்லாஹ்விற்கு நன்றி சொன்னேன். எந்த பாதிப்பும் இல்லை, சேஃப்டியா வந்துட்டு இருக்குது, நல்ல வேலை, அடுத்தவங்களுக்கு போனா போய் தெரியுது, நம்ம இது நல்லபடியா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்லை. நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி வந்த உடனேயும் என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், தரக்கூடியவன் அவன், அவன் எப்படியும் தருவான், தரக்கூடிய பொறுப்பை ராசிக்காக அவன் எடுத்திருக்கிறான், எப்படியும் தருவான், எனவே அவன்தான் பாதுகாப்பாக தருகிறான் என்ற எண்ணம் தான் என் உள்ளத்திலே ஓடியதே தவிர வேற எந்த மாற்று கருத்தும் வரவில்லை. கல்வை பார்த்தேன், இப்படிப்பட்ட உள்ளத்தை தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று சொன்னேன் என்று
முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வதாக நாம் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, கொடுப்பவன் அல்லாஹ் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த சிந்தனை வந்துவிட்டால் நமக்கு சிரமம் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் சரி, நம்மை சுற்றி பல சூழ்ச்சிகள் வேலிகள் பின்னப்பட்டாலும் சரி, நமக்கு எதிரான பல்வேறு விதமான திட்டங்கள் போடப்பட்டாலும் சரி, எதுவும் நடக்காது. தரக்கூடியவன் அவன் என்கின்ற நம்பிக்கையை உலகத்தில் ஆழமாக விதைத்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைய பாலஸ்தீன மக்களுக்கு இருப்பதினால்தான் அவ்வளவு குண்டுகளுக்கு மத்தியிலும் இந்த நகரத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்றாங்க. இருந்தால் வாழுவோம், இல்லைன்னா இந்த மண்ணில் ஷஹீதாகுவோம். இருக்கும் வரை எங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி போராடுவோம், இதை மீட்டுக் கொடுப்பதற்காக வேண்டி போராடுவோம். இல்லையா இதே மண்ணில் ஷஹீதாகுவோம், வேற ஊருக்கு போக மாட்டோம். அங்கே போய் வந்த ஒரு நபர் சொன்னதை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து போன ஒருத்தர் ஒரு பையனை பார்த்து கேட்டாராம்மா, அப்பா இங்கே ஒரே பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் குண்டு, பெரிய போர்க்களத்துக்கு மத்தியில் வாழ்றக்கூடிய சூழல் இருக்குது. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்களா? எங்கள் நாட்டில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட இவர் பேசுகிறார். அந்த பையன் கேட்டானா, உங்கள் நாட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டானா. நல்ல ஃபுட்டு கிடைக்கும், சரி. நல்ல உடுப்பு கிடைக்கும், சரி. நல்ல தங்குறதுக்கு இடம் கிடைக்கும், சரி. வேற நல்ல படிப்பு கிடைக்கும், சரி. நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி. வேற என்ன, இதுதான், இதை விட வேற என்ன வரும் வாழ்க்கையில்? அந்த பையன் திருப்பி கேட்டானா, உங்கள் நாட்டுக்கு வந்தால் ஷஹாதத் கிடைக்குமான்னு கேட்டான். உங்கள் நாட்டுக்கு வந்தால் ஷஹாதத் கிடைக்குமா? எங்கள் நாட்டில் நாங்கள் வாழ்ந்தால் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஷஹாதத் கிடைக்கும். எங்கள் மண்ணுக்காக வேண்டி, எங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் எங்களுக்கு ஷஹாதத்தை தருவான் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இங்கே வாழுகிறோம். எங்களுக்கு அதுதான் பெருசு. போயிட்டாங்க அன்பர்களே, பாலஸ்தீனத்தின் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலின் சமயத்திலே பல காணொளிகள் பரவியது. அதிலே ஒரு காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க. நம்ம ஊரில் பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்க? பெண் பிள்ளைகளாக இருந்தால் பொம்மையை வச்சு விளையாடுவாங்க, இப்போ ஆம்பளை பசங்களாக இருந்தால் கார் வச்சு விளையாடுவாங்க, அல்லது வேறு ஏதாவது விளையாட்டுகள். இன்றைக்கி அந்த விளையாட்டையெல்லாம் தாண்டி செல்ஃபோனில் தான் அதிக நேரங்கள் கழியக்கூடிய சூழல் இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள் எப்படி விளையாடுகிறார்கள் தெரியுமா? அவர்களிலே ஒருவர் இறந்து போனதை போன்று அவரை வைத்து அதை தூக்கிட்டு போகிறாங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்தவர் ஒருவர் கேட்கிறார், என்னம்மா விளையாட்டு விளையாடுறீங்க? நாங்கள் ஷஹீதாகி விளையாடுறோம். அந்த உள்ளத்தில் எவ்வளவு பெரிய எண்ணம் உள்ளே புகுந்திருந்தால், ஷஹாதத் என்பது கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். அதை இந்த பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி ஒருத்தர் கொடுக்கிறதுங்கிறது பெரிய நிலை என்பதை உள்ளார்ந்து உணர்ந்ததினாலே அங்கே வளரக்கூடிய சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரை, வயது முதிர்ந்தவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள், வயதிலே வாலிபர்கள், எந்த வேற்று வித்தியாசமும் இல்லாமல் நம்பிக்கையோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் தானே அதுதான் அந்த நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் கையை காமிச்சு சொன்னாங்க, குறிப்பிட்டு கை காட்டி சொன்னார்கள். பாலஸ்தீனம் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி கை காட்டி சொன்னார்கள், இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கடும் சோதனைக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சிகரமான சிறப்பான எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் கைகாட்டி சொன்னதினாலே அந்த எதிர்காலத்தை நாம் இல்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளாவது அனுபவிக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த மக்கள் வாழுகிறார்கள், போராடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த நம்பிக்கை தான் சமகாலத்தில் அந்த மக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஈமானிய நெஞ்சுரம். இந்த நம்பிக்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்றி வைத்தார்கள்.